ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கிற போரில் ஒரு முக்கியமான திருப்பு முனையோடு வந்திருக்குது. அது என்ன திருப்பு முனை என்று சொன்னால், உக்ரைனுக்கு மேலே அமெரிக்கா விதித்திருந்த கட்டுப்பாடுகள் பகுதி அளவில் தளர்த்தப்பட்டிருக்குது. அது என்ன உக்ரைன் மேலே அமெரிக்கா விதித்த கட்டுப்பாடு? அமெரிக்கா தானே உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் செய்யுது, ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுக்குது, மற்ற உதவியெல்லாம் செய்யுது. பிறகு என்ன கட்டுப்பாடு என்று சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. அது என்னென்னு சொன்னால், ஆயுதங்கள் கொடுக்குறது தான், உதவிகள் செய்து தான். ஆனால் அதுலேயும் ஒரு நிபந்தனை, ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னால், இந்த ஆயுதங்களை நீங்கள் உக்ரைனிய மண்ணில் முன்னேறி கொண்டு வர ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராகத்தான் நீங்கள் போரிடணுமே தவிர, அவர்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர, மாறாக நீங்கள் ரஷ்யாக்குள்ளே போய் தாக்கக்கூடாது, ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கக்கூடாது. அதாவது நாங்கள் தார ஆயுதங்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு சன்னம், ஒரு துண்டு கூட ரஷ்யாக்குள்ளே போய் விழக்கூடாதுன்றதான் அமெரிக்காவினுடைய நிபந்தனை. அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டாளி நாடுகள் எல்லாத்தினுடைய நிபந்தனையும் அதுதான். எதுக்காக இந்த நிபந்தனையை அமெரிக்கா அண்டைக்கு விதித்தது, பிறகு எதுக்காக அந்த நிபந்தனையை இப்போ தளர்த்தி இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுபோக உக்ரைனுக்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறதுக்காக அமெரிக்கா புதிதாக ஒரு ஆயுத உற்பத்தி சாலை ஒன்றை நிறுவி இருக்குது அமெரிக்காவினுடைய டெக்சஸில். அந்த ஆயுத உற்பத்தி சாலைக்குள்ளே என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது என்று சொல்லி ஒரு சில ரகசியமான தகவல்கள் எல்லாம் இருக்குது. அதையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை விட ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் இந்த ரஷ்ய உக்ரைன் சண்டை தொடர்பாக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகள் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன, மிக கடுமையான முறையில் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலை அவர் சொல்லியிருக்கிறார். இவை உள்ளிட்ட பல செய்திகளை விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவும் சரி, மற்ற நாடுகளும் சரி, உக்ரைனுக்கு சொன்னது என்னென்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு ஆயுத உதவிகள் தாரோம், நீங்கள் சண்டையை பிடிங்கோ, ஆனால் பெரிய அளவிலையும் சண்டை பிடிக்கக்கூடாது, சண்டை தோற்று போகவும் கூடாது, ஓரளவில் சண்டையை கொஞ்சம் தக்க வைக்கணும், அதாவது இழுபட்டு கொண்டே போகணும். அப்படி இழுபட்டு கொண்டு போகிற அந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் வேறு விதமான ஏற்பாடுகள் செய்வோம், வேறு விதமான தயார்படுத்தல் எல்லாம் செய்வோம். எனவே அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் காலப்பகுதி தேவை, கொஞ்சம் நேரம் தேவை. எனவே அதுக்காக இந்த யுத்தம் கொஞ்சம் காலத்துக்கு இழுபடணும் என்றதை அமெரிக்காவும் சரி, மற்ற நாடுகளும் விரும்பினது. அதனால தான் எடுத்த உடனேயே உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுத்து அதை முழுமையாக பாவிக்கிறதுக்கான அனுமதி எதையும் கொடுக்காமல், ஆயுதங்களையும் கொடுத்து அதை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மட்டும்தான் நீங்கள் பாவிக்கலாம் என்று சொல்லி ஒரு நிபந்தனையும் போட்டதுக்கான காரணம் இதுதான். அதனால தான் இப்போ அமெரிக்கா உக்ரைன் மேலே விதிச்சிருந்த அந்த கட்டுப்பாடை தளர்த்தி இருக்குது. அதுவும் முழுமையாக தளர்த்தாமல் பகுதி அளவில் தளர்த்தி இருக்குது. இனி முதலை விட சுதந்திரமாக உக்ரைன் சண்டையில் ஈடுபடும், தன்னிட இருக்கக்கூடிய ஆயுதங்களை தாராளமாக பாவிக்கும். அது ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ளேயும் தாக்குறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதால இனி ரஷ்யாக்குள்ளேயும் உக்ரைனுடைய ஆயுதங்கள் போய் தாக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடிய பல நிலைகள் மேலே உக்ரைன் தன்னிடம் இருக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவி, அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் ஏவி தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அதற்கேற்ற சகல ஆயுதங்களையும் அமெரிக்கா கொடுத்துருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இதுவரைக்கும் நேரடியாக வெளிப்படையாக கொடுத்த ஆயுதங்களின் பெறுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் $175 பில்லியன், $175 பில்லியன். இது வெளிப்படையாக உலகத்துக்கு தெரியத்தக்கதாக அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களுடைய பெறுமதி. அதே மாதிரி அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தலைச்சுத்தோடு வரும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை அள்ளி கொடுத்துருக்கு. சாதாரண காலில் போகிற சப்பாத்தில் இருந்து பெரிய பெரிய விமான எதிர்ப்பு பீரங்கி வரைக்கும் எல்லா ஆயுதங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குது உக்ரைனுக்கு. அந்த பட்டியலை நான் அதில் சைட்டில் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்க அதில் எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லி. அந்த பட்டியலை முழுமையாக வாசித்து முடிக்கிறதுக்கு இந்த காணொளி காணாது என்ன சொன்னால் அவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்களை அள்ளி கொடுத்துருக்குது. இது வெளிப்படையாக உலகத்துக்கு தெரியத்தக்கதாக கொடுத்த ஆயுதங்கள். ஆனால் அது மட்டும் தான் கொடுத்துருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எப்போவுமே இராணுவ ரகசியம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். அந்த இராணுவ ரகசியம் பொதுமக்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது. பொதுமக்களுக்கு தேவையான அளவான தகவல் மட்டும்தான் சொல்லப்படுமே தவிர, அது உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் அளவான தகவல் தான் சொல்லப்படுமே தவிர, பொதுமக்களுக்கு சொல்லப்படாத பின்பக்கத்தில் இராணுவ ரகசியங்கள் நிறைய இருக்கும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இன்னும் என்னென்ன ஆயுதங்களை அள்ளி அமெரிக்கா கொடுத்துருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. வெளியில் தெரிய வந்த பட்டியல் இது. இப்படி அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஆயுதம் தான் இப்ப நீங்க படத்துல பார்க்குற ஹிமார்ஸ் என்று சொல்லப்படுற இந்த ஆயுதம். அது என்ன ஹிமார்ஸ் என்று சொன்னா, ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம். ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம் அதனுடைய சுருக்கம் தான் இந்த ஹிமார்ஸ் என்றது. இது வேகமாக எல்லா இடமும் நகர்ந்து தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு ஆர்ட்லரி சிஸ்டம். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான ஆயுதம் ஒன்று அமெரிக்கா கொடுத்திருக்குது உக்ரைனுக்கு. அதைத்தான் இப்ப உக்ரைன் வச்சு இன்றைய திகதியில ரஷ்யா
ரஷ்யாவுக்கு எதிராக வந்து கட்டும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்குது. ரஷ்யாவினுடைய பல பகுதிகளில் போயிட்டு அந்த தாக்குதல் எறிகணைகள் போய் விழுந்துருக்குது. அது என்னென்னு சொன்னால் நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள். நீண்ட தூர ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்குமாம் அந்த ஏவுகணைகள். அமெரிக்கா அந்த ஏவுகணையை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தது என்னென்னு சொன்னால் இது வந்து 300 கிலோமீட்டருக்கு போய் தாக்கும், எனவே அதன்படி நீங்கள் சண்டையை பிடிங்கோ, இதை பற்றி சுடுங்கோன்னு சொல்லி கொடுத்தா இந்த உக்ரைனிய நாட்டு விஞ்ஞானிகளும் உக்ரைனிய நாட்டு இராணுவ பொறியியலாளர்களும் என்ன செய்யணுமான்னு சொன்னால் அமெரிக்கா கொடுக்குற எல்லா ஆயுதங்களையும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி அதில் சில நட்டுகளை கலட்டி பூட்டி வேறு எக்ஸ்ட்ராவெல்லாம் பூட்டி 300 கிலோமீட்டருக்கு அடிங்கிறது சொன்னால் 350 கிலோமீட்டருக்கு அடிக்கிறாங்களாம் என்று சொல்லி இப்போ உக்ரைன் பக்கத்திலேருந்து வர்ற செய்திகள் சொல்லுது. அண்மை காலமாக உக்ரைன் பாவிக்கிற ஆயுதங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களையோ இல்லை மற்ற ஐரோப்பிய நாடுகள் கொடுத்த ஆயுதங்களையோ அப்படியே நேரடியாக பாவிக்காமல் அதுக்குள்ளே தங்களுடைய ஒரு பிட்டை போட்டு தாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி இன்னும் அதிக வினைத்திறனோடு அதை பாவிக்கணும் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது. இப்படி பாவிக்கக்குள்ள வந்து மிஸ்டேக்குகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல உக்ரைனில். ஆனால் கொடுக்குற ஆயுதங்களை வந்து அப்படியே பாவிக்காமல் அதை வந்து மோடிஃபை பண்ணி பாவிக்கணும் என்று சொல்லி அங்கிருந்து வர்ற தகவல்கள் சொல்கின்றன. அப்போ அந்த 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று தாக்கக்கூடிய அந்த நீண்ட தூர ஏவுகணையை சொல்கிறது ATACMS என்று சொல்லி ATACMS என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த ஏவுகணைகள் இதுதான் இப்போ அமெரிக்கா வந்து பெருமளவில் வந்து அள்ளி கொடுத்துருக்குது உக்ரைனுக்கு. இதை தவிர இன்னும் எக்கச்சக்கமான ஆயுதங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் கொடுத்துருக்குது. அடுத்த மிக முக்கியமானது வந்து அமெரிக்காவினுடைய அதிநவீன ஃபைட்டர் ஜெட் ஆகிய F-15 தாக்குதல் விமானங்களுக்கான பயிற்சிகள் வந்து மிக கடுமையாக இப்போ நடந்தது. அதாவது உக்ரைனிய விமானிகள் இருக்கிறது தானே, உக்ரைனிய விமானிகளுக்கு இந்த விமானங்களை எப்படி ஓடுறன்னு சொல்லி அந்த பயிற்சி வந்து இப்போ கனகாலமாக நடந்து அந்த பயிற்சிக்கான நிறைவு வந்து இந்த ஜூன் மாத நடுப்பகுதியில் வந்து நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதாவது அடுத்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து அவர்களுக்கான அந்த பயிற்சி முடியுதாம். அதுக்கு பிறகு இந்த விமானங்களை கொண்டு உக்ரைனிய விமானிகள் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வந்து மிக தீவிரமான தாக்குதல்களை நடத்துவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து அமெரிக்காவில் வச்சு நடக்கையில் இந்த ஃபைட்டர் ஜெட் எல்லாமே கொண்டு போகப்பட்டு ஐரோப்பிய நாடுகளில், ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில், அதில் மிக முக்கியமானது வந்து பெல்ஜியம். எனவே பெல்ஜியம் உட்பட ஒரு சில ஐரோப்பிய நாடுகளில் வச்சு உக்ரைனிய விமானிகளுக்கு வந்து கடும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த F-15 ஃபைட்டர் ஜெட்டை வந்து எப்படி ஓடுறன்னு சொல்லி. இதை விட உக்ரைனுக்கு இன்னும் நிறைய ஆயுதங்களை கொடுக்கணுன்றதுக்காக அமெரிக்காவினுடைய டெக்சஸ் பகுதியில் வந்து புதிதாக ஒரு ஆயுத உற்பத்தி சாலை ஒன்று நிறுவப்பட்டிருக்கு. அந்த ஆயுத உற்பத்தி சாலை இன்னும் முழுமையாக கட்டி முடியலை, இன்னும் வேலை நடந்துதான் இருக்குது. அப்படி இருந்த போதும் கூட அதனுடைய ஒரு பகுதியில் வந்து ஆயுதங்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட ஆரம்பிச்சிருக்குது என்று சொன்னால் அவ்வளவு அவசரமாக ஆயுதங்கள் தேவைப்படுதுன்றதுக்காக இங்கே வந்து என்ன உற்பத்தி செய்யணும் என்று சொன்னாலாம் 155 மில்லிமீட்டர் ஆட்லரிக்கு தேவையான அந்த ஷெல்லுகள், அந்த எறிகணைகளை வந்து தயாரிப்பினோம். அந்த எறிகணைகளுக்குரிய அந்த கோதுன்னு சொல்லுவோம், அந்த ஷெல்லை வந்து அது மட்டும்தான் நீங்கள் தயாரிப்பினோம். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே வந்து மருந்துகள் அடைஞ்சு உங்களுக்கு தெரியும் அதனுடைய இறுதிக்கட்ட வேலைகள் வந்து வேறொரு இடத்துல செய்யப்படும். அது வந்து ரகசியமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இடத்துல இருக்கக்கூடிய இராணுவத்தினரால் நடத்தப்படுற ஒரு தொழிற்சாலைக்கு அது அனுப்பப்படும். நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் வந்து சக்கை அடைகிற என்று சொல்லுவோம். இந்த சொல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சக்கை அடைகிற என்று சொல்லி. எனவே அந்த பணிகள் வந்து ரகசியமான முறையில் நடக்கும். இந்த கோதுகளை தயாரிக்கிற பணி வந்து இப்போ இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட தொழிற்சாலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு மாசத்துல வந்து 30,000 ஷெல் கோதுகள் இந்த உற்பத்தி சாலையில வந்து உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லியும் இப்போதைக்கு இது போக அதிகரிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி பகுதியில் வந்து ஒரு மாசத்துல வந்து 1,00,000 ஷெல் கோதுகள் வந்து இங்க உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுது. இது வந்து அமெரிக்காவினுடைய டெக்சஸ்ல வந்து இப்ப சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய ஆயுத தொழிற்சாலை. இதுக்கிடையில வந்து ஏற்கனவே 70 வெவ்வேறு தொழிற்சாலைகள்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70 வெவ்வேறு தொழிற்சாலைகள்ல வந்து உக்ரைனுக்கான ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. அது ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான ஏனைய பொருட்களும் அதுக்குள்ள அடங்கும். அது அமெரிக்காவினுடைய நிலைமை. இங்கால யூகேல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்து யூகேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி சாலைகள் எல்லாம் திரும்பவும் தங்களுடைய ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்குது. கடந்த பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. பெரிய அளவில் வந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிறதில் ஒரு வருஷத்துக்கு ஒன்று சொல்லி ஒரு சில மட்டுப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. இப்போ வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்து மிக தீவிரமாக ஆயுதங்கள் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யூகேல இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி சாலைகள் அதில் எடுக்கப்பட்ட ஒரு சில படங்களை தான் இப்போ நீங்க பார்க்குறீங்க. உக்ரைனுக்காக யூகே உற்பத்தி செய்கிற ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஆயுதம் வந்து டேங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் என்று சொல்லி சொல்லப்படுது. இதுக்கிடையில் ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அங்கே இருக்கக்கூடிய ஹொசுத் ரேடியோன்னு சொல்லப்படுற ஒரு ரேடியோக்கு வந்து பேட்டி கொடுத்தவர் நேற்றிரவு. அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார், அவர் முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கார், ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து
பெருமளவிலான போருக்கு இப்பொழுது தயாராகிவிட்டன. எனவே அவர்கள் எந்த நேரமும் ரஷ்யாவை தாக்கலாம். ரஷ்யாவுக்கு எதிரான பெரும் போர் ஒன்றை அவர்கள் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை விக்டர் ஓர்பன் நேற்று கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். எனவே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் போருக்கு தயாராகி கொண்டிருக்குது. இங்கால அமெரிக்கா ஆயுதங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடை தளர்த்தி கொண்டே வருது. அதனால உக்ரைன் முதலை விட மோசமாகவும் முறுக்கமாகவும் இப்பொழுது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குது. ஐரோப்பிய நாடுகளுடைய ஆயுதம் சரி, அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் சரி, எங்களுடைய மண்ணுக்குள்ள தாக்கமாக இருந்தால் எங்களுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும். அது அணு ஆயுதமாக கூட இருக்கும் என்று சொல்லி ரஷ்யா தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே வருது. இப்ப 2 வருஷத்துக்கு மேலாக நடந்து இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் சண்டையில யாருடைய கை ஓங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான பதில சொல்லவே முடியாது. என்னன்னு சொன்னா ஒருக்கா ரஷ்யாண்ட கை ஓங்கி இருக்கும், ஒருக்கா உக்ரைன் கை ஓங்கி இருக்கும். எனவே அமெரிக்கா தலைமையிலான இந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டணி ஏதோ ஒரு பெரிய நடவடிக்கை தயாராகிவிட்டன என்றது எங்களுக்கு தெளிவா தெரியுது. அது என்ன விதமான நடவடிக்கை, அது எப்போ ஆரம்பிக்கும், எந்த ஸ்கேல்ல எந்த மட்டத்தில் அந்த தாக்குதல் எல்லாம் நடைபெறும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலுமே கூட அமெரிக்காவுக்கும் சரி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் சரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கை, ஒரே ஒரு சிந்தனை, விளாடிமிர் புட்டினை வெற்றி பெற விடக்கூடாது, அவரை வெற்றி பெற விடவே கூடாதுன்றதில் இவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.